இந்த பிரகாரமாக அதாவது எப்படி என்றால் நாகலோகத்தை ஆண்டு வரக்கூடிய நீதியோடு நேர்மையோடு பரிமாணம் செய்யக்கூடிய கூடிய ஹராபூபதி வருகின்ற விதங்கள் அப்படி இருந்தாலும் அன்னைக்கு வரப்பொழுது முத்தால் ஆரத்தி கோலத்தால் ஆரத்தி பசங்க சுத்தல ஊதுவத்தி பக்கத்துல ஊதுவத்தி வருகின்ற விதங்கள் ஐயா காவல் அரண்மனையில காவல் ஐயா 10 மணிக்கே வாங்கி சாப்பிடுங்க. ஆமா போய் வாங்கிக்கலாம், அதனால வாங்கி சாப்பிடு காவல் போட்டா சரி வரலாம் இல்லையா
தெரியும். இருந்தாலும் அவையாருக்கு தெரிய வேண்டும் ஆகியனாலே விளக்கத்தை விளக்கமாக சொல்ல வேண்டும் ஐயா. ஏதோ பாருங்க. இல்ல அது என் வீட்டு சமாச்சாரம். உன் வீட்டு சமாச்சாரம்? ஆமா. எங்க பேசணும்? எங்க பேசணும்? ஐயா எனக்கு ரெண்டு பொண்டாட்டி. ஆமா. அது எத்தனை நீ சபையில் சொல்ற? சபையில சொல்லுங்க ஐயா. லோல் போட்டு வரமாரு என் கஷ்டத்துக்கு வந்து கொண்டு போடணும். சந்திராக்குளம் ஐயா சந்திரா கூட எனக்கு தெரியாதா? அது சந்திரா கூட இருக்குது. சந்திரா குடிமர ட்ரெயினிங் ஏறும் போது சந்திரா குளம் செந்திரகுளம் செந்திரகுளம் அது எனக்கு தெரியுமா நல்லா? நான் தானே 6 மாசம் வச்சிருந்தேன் பாட்டிய. பாட்டி வேறா புலிமி தாத்தாவோ ஆதிசேடன் அவர்தான் உளிவி அம்மாயா இருக்கா? கருணாக கண்ணி உன்னுடைய தாயாரா அப்படியா? தந்தையா தெரியுமா? யாரு தாயா தெரியுமா? எவ்வளவு செத்தான்? யாரோ சாவ போறோம் செத்து அதனாலதான் விட்டுக்கிறாங்க முன்கூட்டியே. எவன் செத்தான்? இல்ல இனிமேல் யாரோ எவன் சாவ போறான்? அது ஏதோ இடத்துல வருகிறது. நீ சாவியோ இல்ல நான் சாவணும்? நானே உனக்கு யாவன் வரானோ அவன் செத்து போன நீ ஒட்டிதான் உயிரோடு. யார் பார்த்தா யாருக்கு தெரியும்? அப்படியா? ஏய் ஆயுஷாக்கா ஏய் புலிமி எம்மையா இருக்கும். ஏய் அது யாரு? தாயார். ஏய் தந்தையா தெரியுமா? யாரு? நேரம் நெருங்கி விட்டது. வாங்கிக்கோ. டப்பு 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 டப்புன்னு புத்தி இப்போ. அப்படியே ஏய் பஞ்சாப் மண்டபங்களா? ஏய் 5 ராஜாக்கள். ஏய் ஏய் தர்மபுர மகாராஜா. ஏன் இளையராஜா பேமச்சானா? ஏடா மூசி வாங்கறது தெரியல. ஐயா கொஞ்சம் நிதானமா பேசுறதன்னா. இது ஆபே உள்ள பேசுங்க. அப்படி கிடையாது மகாராஜா. கை வச்சு கத்தாதா? கை வச்சு கத்தாதா? என்ன முறைக்கிறா? நான் எங்க மாறிக்கு போறேன்? நான் என்னைக்கு முறைச்சிக்கிறேன்? யாருதா பேமச்சான்? ஏய் தந்தையா? ஏய் 11 ராமாய். என்னன்னா? கீடி கீடி பேடி பேடி ஏய் தலஜயன் ஏய் பாக்கிமன் கர்பூரன் வில்லிஜயன் அப்ப சமத்தியாதே கீடி இப்படி அப்படி அந்த பக்கம் இந்த பக்கம் புடிங்க போடு. இல்லாத புடி பேரு சொன்னாரே. ஏழுமலை அண்ணா என்ன சொல்றாரு? திருடி சூத்தச்ச வாங்குறேன். சுபேத வாங்குறேன். இவரெல்லாம்
தப்பு இந்த வாத்தியாரை வச்சுக்கிறேன். அடிக்க முடியாத ஒருதான் பாவத்தை சொல்லிக்கிறேன் யாரும் ஒரு ஆள் தான் அடிக்கிறேன் ஏப்பா சாமிங்களா ஆமா லட்சணம் கூட்டாரி சொல்லியே ஒழுங்கா பேசுடா மகா பிரபுன்னு சொல்றாரு கூட்டாரி அப்படி ஏன்டா பையா பாக்குறீங்க என்ன 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 இல்ல எதுக்காக கேட்டாங்க ராஜு ஒண்ணு தப்பா வச்சுக்காத அது கூட எந்த கை வைக்கிறான் பாரு ஆம்பளைக்கு வர மாதிரி வந்துடுறா போவா அவர் வயசு இளம் வயசு அதானே என் வயசு இல்ல அவன் வயசு இல்ல அவரு வயசு எப்படின்னா ரெண்டு பேரும் ஒரே கிளாஸ் ரெண்டு பேரும் ஒரே கிளாஸ் ராஜா புள்ளியா இருந்தாலும் ஆண்டி புள்ளியா இருந்தாலும் இல்ல ரெண்டு பேரும் ஒரே கிளாஸ்மேட் இது வரைக்கும் எங்கனா சொல்லு எங்கனா எடுத்துக்கோ எத்தனை பாரத அடிக்கிறான் 3 பாரதத்திலயா அந்த 30 நாளா ஒரே கிளாஸ்மேட் ஒரே கிளாஸ்மேட்டுங்க ஒரே ஒரு பள்ளியார் இல்ல அவன் ஆண்டி பிள்ளை ஆண்டிக்கு ஒரு சட்டம் கூப்பிடுறாங்க யாரோ பாபுதி விளையாடுறாங்க இன்னும் என்ன கூப்பிடுறாங்க விளையாடுறாங்க இவன் என்ன கூப்பிடுறாங்க திருவிழா விளையாடுறாங்க இதுல என்ன யாரு வித்தியாசமா நீ ராஜபூர் பையன் சொல்லிட்டு ராஜகுமாரா விளையாடுறாங்க சொல்றா அப்படியே நான் இதுக்குள்ள யாரோ எப்படி சொல்லுது ஐயா அப்படி இருக்கா நான் பள்ளிக்கு முதல்ல பள்ளிக்கு போயிட்டு இல்ல இவன் மறந்துட்டுக்கிறான் போயிட்டு ஒரு ராஜா வீட்டுக்குள்ள இது முதல்ல என்ன பண்றான் பள்ளிசாலைக்கு செல்றோம் பள்ளிசாலைக்கு சென்ற பிறகு அதுக்கப்புறமேட்டுக்கு போறோம் கரும்பு தோட்டத்துக்கு போறோம் கரும்பு தேடி சொல்றோம் கரும்பு தேடி தெல்லுமா இல்லையோ அங்க ஆள் பால் ஆடி வச்சு வெள்ளத்தை தீடி தண்ணி ஊத்தினா கொஞ்சம் சமாச்சாரம்
இந்த மாதிரிலாம் ரொம்ப நல்லா இருப்பாரா? ஐயா இப்படியெல்லாம் பொட்டில வச்சு வராத. டேய் ரொம்ப நாளைக்கு இருக்க மாட்டோம். அதுதான் சொல்றது. நான் என்ன பண்றா? பாரு. போயிட்டு ஏதோ ஒண்ணு துணுறது துணுப்புலாம் கருத்துல போய் குதிக்கிறான். சரி போகட்டும் நேரம் ஆயிட்டது அப்படி இருக்க தேவதோர் எங்க சென்ற வைக்கா பள்ளிக்கு பாடசாலை பள்ளிக்கு செல்லுவோமே மாதவா பாவங்கள் சாதிப்பாரே ஏண்டா அப்படி பிஸ்குள்ள முச்சுட்டாங்க நமஸ்காரம் பிஸ்குள்ள நீங்க என்னப்பா மொத வாக்குனு பிஸ்குள்ள பிஸ்குள்ள முஸ்கோலு அது வாத்தியார் சொன்னாரு பாரு இரு இது பரப்ப மாட்டிக்கிட்டு அது மாட்டிக்கிட்டு போட்டியா என்ன அடிப்பு அது மாட்டுறது ஸ்கூலு அல்லது பள்ளி பள்ளிக்கு சென்றோம் பாடங்கள் படித்தோம் படித்து விட்டோம் எல்லாம் சமாவாச ஒரு விளையாட்டு விளையாடணும் ஓ விளையாட்டுக்கு போறாங்க ஸ்கூல்ல சரி என்ன ஓ என்ன முதல்ல பால் ஆடிடலாம் இதெல்லாம் ஆறுத்து முடிஞ்சு இல்லைமாடா? ஓ மரம் ஏறி இறங்கலாமா? மரம் ஏறி இறங்கலாமா? அந்த பனை மரத்துல ஏறி அவங்க ஒரு நாளைக்கு சொன்ன பாருங்க பாய் நோய் போய் ஆடுனா வாயிடும். இருக்கிறத சொன்னா மொத்தம் போயிட்டு சரி அப்படி இருந்தாடா முதல்ல நீ யாரைய நான் போட்டேன் பால ஓ அப்படியே ஆகட்டும் ஆடுவோம் ஆடுவோமே பந்து எங்க போய் விழுந்துச்சு பாத்தியா கேட்ச் ஆகி போச்சு அங்க பாரு வாங்கி போயிடு வாயோட ஆடுறான் சிவாரி நீ போட்ட பந்து கேட்ச் ஆகி போச்சு நீ அவுட் பாரு கேக்குது சரி நீங்க பால் ஆட்டீங்க அப்படி இருந்தாரா நான் போடுறேன் அந்த பாலை நீங்க அடிக்க பார்க்கலாம்
அது போட்டாச்சு. போட்டா ஏய், முதல் ஆடி ஆட்டமா நீ ஜெயித்தாய். பந்து ஆட்டம் ஆமா. இரண்டாவது நான் இரண்டாவது கோழி ஆட்டம். ஆகட்டும், போறோம். அப்படி ஆகட்டும். வேண்டாம். ஆமா. இதுதான் 3 குண்டு. இதா ஏய் அரவன் மேந்தா பட்டை இந்த நடுப்பட்டை இருக்குது இதா டேய் இது வேட அதுல வைக்கணும்ன்றா. குண்டுக்குறா இது நான் போடுற கப்பு. அப்ப நீ குண்டு தான் எடுத்துக்கடா உங்க ஆட்டுக்கா நீ எதுக்கு இருக்கற ஏன் குண்டு நான் வைக்கிறேன் நீ வாங்கி எடுக்கணும் ஆடா யாரா மூணு பேர் யாரப்பா மூணு பேர் வைக்கணும் ரொம்ப மணி அடிக்கிறா நீ டேய் சரி போகட்டா என் குண்டு என்கிட்டே இருக்கட்டும் உன் குண்டு ரெண்டு சேர்த்து வச்சு எனக்கு ரெண்டு வைத்தா அப்புறம் நான் எப்படி ஆடுறது வாடா உனக்கு சரி இதா கோழி ஆடுறது நியாயமா ஆடணும் ஆமா ஆமா ஏமாத்தலாம் வச்சுக்கோ பல பழம் உங்களை அப்படியே டேய் டேய் தம்பி அதெல்லாம் இருடா. ஏய் இருடா. அட இங்க போடு. முதல்ல நடுப்பட்டு போடு. இருடா. கைப்பட்டு போடு. அட பாவி. இங்கிருந்து நான் அடிக்குமா நீ அங்க நிக்கணும் அந்துடு டேய் நீ அந்துடு எனக்கு நீ தரையாச்சா எனக்கு இது நான் இங்க தான் அடிக்கிறேன் எவ்வளவு தூரம் போட்டுக்கிறேன் அழுதியா ஆமா கரெக்டா வந்துக்கிறியா டேய் இதா ஒரு ஜான் இருக்குடா ஒரு முறை ஒரு ஜான் கொடுத்துட்டா ஒரு மொயம் ஒரு ஜான் எனக்கு இது அவ கரெக்டாவா நீ ராஜா விட்டு போயினா நீ தூரமா இல்லையா அப்போ போட வரதுக்கு மட்டும் அடா என்ன ராஜா அரசர் வீட்டு பிள்ளைக்கு ஒரு சட்டம். ஆண்டு பிள்ளைக்கு ஒரு சட்டம். நீ தூரம் தான் அடிக்கணும் ஏன்னா ஏமாத்தான் இருக்கிறீங்களா நீ ஆடுவோமே ஆடுவோமே முண்டி அடிக்கிறா நீ போடா அடா போடா முண்டி அடிக்கிற நீ ஆடா அங்க தான் அடிக்கணும் நீ இங்க வந்து ஏன் அடிக்கிறீங்க கோட்லயே எங்க கருப்பாடுற நீ பாரு முண்டி அடிக்கிறா நீ போடா ஆடா போடா நான் அடிக்க மாட்டேறான் ஏமாத்துறாங்க நிறைய நம்ம ஏமாத்துறாங்க அது அப்பத்துல இருந்தே தெரிஞ்சுக்காத தானே. முண்டி அடிக்கிறது என்னடா என்ன ஏமாத்துறீங்க நீ ஏமாத்தாம ஜெயிச்சிருக்கா நீ நாங்க ஆரம்பத்துக்கு நாங்க எவ்வளவு தூரத்துல ஆடுறோம் அந்த மாதிரி ஆடணும் ஆல்ரெடி இப்ப நான் ஆடட்டுமா? என்ன ஆடட்டுமா? அட என்ன நீட தோலாகி ஆட்டமா கோழி ஆட்டம் யாரு கேட்டு மூன்றாவது நாள் வேண்டாம் ஆண்மகனாக பிறந்த ஆட்டத்துக்கு அறிகுறி என்ன கபடி கபடி. இது நடுப்பாட்ட அங்கேதான் நிக்கணும் நாங்க அதெல்லாம் போய் ஓடிடுவோம் அந்த பட்டிக்கு தாண்டி வெளியே கூட நாங்க போயிடலாம். ஆனா நீ வரைக்கும் போக கூடாது. நாங்க எவ்வளவு ஒண்ணு போடுவோம் செவிக்கிறோம் கபடி கலாடி பாய் கபடி கலாடி
அட ஆடுவோம் 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 கபடி ஆடுவோம் ஆடுவோம் கொத்தரா ஆடுடா ஓடுடா சாப்பிட வாடா எப்ப சாமி அப்படியே 3 ஆட்டம் ஆடினோம். எல்லாத்துலயும் நீயே எனக்கு வெற்றி. போகட்டா? எனக்கு ஆயாசமா இருக்குது. ஆடுறது களைப்பா இருக்குது. ஆமா. சரி. யாரோ நான் உடனே செய்கிறேன். நம்ம நாகலோகத்துல ஈயம் போய் என்ன அதிகமாக கூடாது. எது உங்களை வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஆமா. சரிடா, சூடு.
யாரோ வரணும் படுத்து விடுங்கிறான். ஐயா டேய் ஜம்முனு இரு போய் நீ தூ மாட்டான் யாரையா டேய் இல்லையா போய் நீ எல்லாம் தூ மாட்டான் அம்மா கம்மியாடி முடியா பாரு தத்தாசிங்க இருக்குடா அது வேலை எங்கதான் காவலுக்கு தெரியாத காவலுக்கு ஐயா யாரையா இந்த நாட்டி வர காரணம் என்ன? காலடியே லோகில தராடிக்குதா பார்த்த ஒண்ணு யாரு நடக்குறாரு ஒண்ணு டேய் எல்லாமே ஆடுது. இருட்டுல ஓடுத மூஞ்ச தெரியலங்க 1.5 மாசமா தலைப்பட்டு ஆடி நிக்குது. என்ன போய் எனக்கு மொத்தமே ஆடி நிக்குது. தெரியல நாளிகா பஜ்னா என்ன ஊரு? ஏய் வா சரியா யார் நீ? டேய் யாரா நீ? ஓ இது கால் வருது இல்ல சரியா? டேய் மூஞ்சே தெரியல. சரி உன்னுடைய ஊர் என்ன? உன்னுடைய பேர் என்ன? முதல்ல விளையாடியா சொல்லு பார்க்கலாம். பாவா ஐயா ஊம போலுக்குறா. ஐயா ஊம போலுக்கு. ஊம என்னவா இல்ல எந்த ஊரு? அஸ்தினாபுரம். இது சொல்றதுக்கா இவ்வளவு ஈவு? இல்ல இவ்வளோ நேரம் ஆகுது அது சொல்றதுக்கு. ஏண்டா உன் பேர் என்ன? சொல்லு சொல்றா. துரியோதனா. அதுல சரியா? அதுல து இன்சில்றாங்க. ஓ வந்து இன்சியல். அப்புறமா துரியோதனன். அப்புறமா தெரியாது. துரியோதனன். டேய் எந்த நாட்டை சார்ந்தவன்? ஹஸ்தினாபுரத்துக்கு சேர்ந்தவன். என்ன விஷயமா வந்தான்? இது எனக்கு எதுனா களவாடி போட்டு வந்திருப்பான். திருட்டு போய் சம்பந்தம் இல்லாத ஹஸ்தினாபுரம். இது என்ன நாடு? நாடு என்ன ஏன்னா அதுக்கு இருக்கு ஒண்ணு ஒட்டு வரலையே அப்படியே. ஏண்டா ஒட்டு வர்றதுனாலதான் கேட்டுக்கணும். அப்படி இருந்தாலா நீ யார், எதற்காக வந்தாய், உன்னுடைய நாடு என்ன, நகரம் என்ன, முதல்ல தெல்ல தெளிவா பயப்படாம சொல்லு பார்க்கலாம். மகனை பார்ப்பதற்கு. ஓ என் மகனை பார்ப்பதற்கு. இந்த நாட்டுல யாரு இருக்கிறாங்க உங்க மகன்? ஊரு ஹஸ்தினாபுரம். பேரு துரியோதனன். துரியோதனன். உன் மகன் இங்கே இங்க என்ன இருக்கிறான்? மூணு நாட்டுலதான் உன் மகன் இருப்பான். அரவாபாலா. டேய் என்ன
இது சட்டை பார்த்து வாயா டவுட் ஆகுது டேய் ஓ வந்துருக்கியா? எப்படின்னா அர்ஜுன பெருமாளுக்கும் நாககனிய பிறந்தது ஆரம்பிப்பாரு. ஆமா இவன் சான்றிதழ் பதிவு பங்கு தகராறு இருக்கிறான். ஏன் பொருள் அப்படின்னு சொல்லிக்கிறானே என்ன உறவு கேள்றா. சரி அப்படி இருந்தாளா அண்ணன் ஒரு மகன் சொல்ற இல்லவா என்ன ஒரு பையன் சொல்ற எப்படிப்பா சொல்றா? எப்படி பையன் இதுலயே தெரிஞ்சு போச்சு புள்ள என்ற வரவு பிள்ளை என்ற வரவு. சரி எந்த விதத்துல நீ பிள்ளைன்னு சொல்ற? தம்பி பையன் தம்பி பையன் தம்பி என்ன ஏன் புள்ள நினைக்கிறியா? சரி தம்பி மகன் எதற்காக வந்தீங்க? மகனை பார்ப்பதற்காக வந்திருக்கீங்க. அதுக்கு எதுக்கு பயந்து வரீங்க? ஒரு தம்பி மகனை பார்க்கணும்னாக்கா எப்படி வரணும்? அப்படி தானே தைரியத்துடனே வர வேண்டும். இவன் நல்ல அதானே கூட பிடிக்கிற மாதிரி வந்து ஐயோ கூட பிடிக்கிறது பரவலையாதான். சரி என்ன வார்த்தை? எதற்காக வந்தீங்க? அவனை பார்க்கணும். மகனை பார்க்க வேண்டும். பெரியப்பா வந்துக்கிறாங்க சொல்றியா? ஓ சிறிய தந்தையார் பெரிய தந்தையார் வந்திருக்காங்கன்ட்டு பெரிய தந்தையார் வந்திருக்காருன்னு சொல்ல வேண்டும். அப்படித்தானே? சரி நான் சொல்லி பார்க்கிறேன். என்ன இங்கேதான் நிக்கணும். என்ன அப்படி தலை ஆடி நிக்குது? இங்கேதான் நிக்கணும். சரியா? அப்படின்னு சரி சரி மதுரை பார்த்துட்டு போ. டேய் லஞ்சன்டா யாரு கம்மிடுறா வெளி விட்டுறீங்க. அது கொடுக்குறியா? சரி வந்திருப்ப சின்ன பொண்ணு சொல்லிவிட்டேன். இருந்தாலும் வந்து தூங்கி நிற்கிறான். ஏய்பிட்டுமா? சரி டேய் மகராஜு தூக்கி அந்த மாதிரி அடிப்பாது எனக்கு தான் தெரியும். தங்களுடைய இல்லத்தை நாடி உங்களுடைய பெரிய தந்தையாக விளங்கக்கூடிய பெரிய தந்தை சர்வபுத்திர மகாராஜா குதிக்காதீங்க. அவரு கிடையாது. வேற யாருன்னு சொல்றீங்க? அண்ணவருக்கு பீமசேன மகாராஜா. பீமசேன மகாராஜா கிடையாது. ஆமா அண்ணவருக்கு கீழே கீழே எப்படி என்றால் அண்ணவருக்கு மேல எப்படி என்றால் எனக்கு இருப்பதோ 2 தந்தை மகள். தர்மபுத்திரரோ உங்களுடைய பெரிய தந்தை. ஆமா பீமசேனருக்கும் அர்ஜுன பெருமானுக்கும் மேல இருப்பவர் அந்த அர்ஜுனாபுரத்தை ஆளக்கூடிய அந்த மாதிரி கத்தனை இருக்குன்னா ஒருத்தருக்கு பேய்ந்து வச்சு எடுக்க பேசவே வர மாட்டேங்குது. அஸ்தினாபுரத்தை ஆளக்கூடிய சுரேந்திர மகாராஜர்
யாருக்கு எவன மகன்? அவரு கால் பிடிச்சிட்டாரு. அப்ப இருக்கு காலை பிடித்த பாம்பு கடிக்காம விடாது. கடிக்காம விடாது. ஆமா. காலை பிடித்த பிறகு ஏய், ஏதோ குற்றம் வந்துகிறாரு. போகட்டும். அப்ப இருக்கு என்னுடைய காலை பிடித்த பிறகு என்னுடைய தந்தையா இருந்தால் என்ன, என்னுடைய பெரிய தந்தையா இருந்தாலும் இருந்தாலும் அவர் கொடுக்குற மரியாதை கொடுக்குறோம். ஆமா ஆமா. தந்தையா மொக்கராஜா என் தந்தை துரியோதன மகாராஜி விருது மட்டும்தான் தெரியும். அவர் அரசாட்சி எப்படி செய்தாருன்னு எனக்கு தெரியாது. தெரியாது. என்ன? உயர்ந்த அந்தஸ்து கொடு. என்ன? உயர்ந்த ஆசனை கொடுத்து ஆசனை கொடுத்து கண்ணு குழியா பார்க்கணும். மகாராஜா வாங்க 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 வந்து அமுருங்க. ஆசனம் போட சொன்னீங்களே, இப்படிதான் போடுவாங்க. திருப்பி போடு சொன்னீங்க. மேல போடுறேன். திருப்பி போடு சொன்னீங்க நீங்க. மகாராஜா தூக்கி போடு சொன்னீங்க. நான் தூக்கி போட்டேன். எத்துல போடுறேன் மேல ஹைட்ல போடுறேன். வாங்க மகாராஜா வந்து அமுருங்க. டேய் ஆசா நீ போடுறேன். திருப்பி போடுறேன் அவங்க. வந்து உட்காருங்க முதல்ல. அதான் தாங்க. டேய் ஏடா இவளங்க டேய் பாட்ட வச்சா அப்படியே மகாராஜா உட்கார்ந்துட்டாரு. என் தந்தைக்கு ஆசனம் முக்கியா கூர்ந்து உட்கார்ந்து பாருங்க. ஆஸ்தானத்தை எப்படி அரசாட்சி செய்யறாரு நான் கல்வி பார்த்துருந்தேன். மகாராஜா இதோ பாருங்க அங்க. புறப்படு. அவர் அமர்ந்திருக்கிற அழகே அழகுதான். இந்த மாதிரி யாருமே அமர்ந்திருக்க மாட்டாங்க. தந்தையே போட்ட அசாவுக்கு வேண்டாம் அரசாட்சி செய்யறியா? இப்படி வா திரும்ப. இதுடா அழகு அரசாட்சி செய்யணும்னாக்கா என்னுடைய பெரிய தந்தைக்கு தான் பொருத்தம். அவருக்கு தனக்கு மரியாதை கொடுக்கணும். ஆமா.
நாடி தம்பி பார்த்தா செல்வம் அந்த கவரை எடுத்து வந்து போடுறான் அந்த கவரை உன்னுடைய அழகா இருக்குறா உன்னுடைய தம்பி மகன் ராஜாவுக்கு என்னதான் நேரம் வந்துட்டாலும் அடிக்க கூடாதுன்னா பாத்துக்கிறான் பட்ட கேட்டு வாங்க என் பாதத்தை நீங்கள் வடித்தபடியா ஆமா மகிழ்ச்சியாக இருக்கின்றார்கள் தந்தையே நானும் நம்பி பெற்ற செல்வமே ஏன் இவ்வளவு அழகா இருக்கிறீங்க ஆமா ஆமா இன்னைக்கு முகக்கலப்பே வேற மாத்தி அன்னைக்கு அது சொல்லக்கூடாது அன்னைக்கு அதெல்லாம் சொல்லிதான் அவ்வளவு அழகா நானும் சன்னு நதியாக விளையாடி கொண்டிருக்கிற தந்தையே
காரணம் என்ன? தந்தையே கோபம் வர மாதிரி என்ன சொல்ல போகுது? அதானே. எப்படி சொல்வது? எப்படி கோபம் வர மாதிரி? ஒரு பெரியப்பா வந்து கோவாரம் என்ன சொல்ல போறாரு? அச்சிமா நகரத்துல இருந்து வந்து ஏய், நாகரகத்துக்கு நம்ம இடத்துக்கு வந்து நம்ம பெரியப்பா இப்பேற்பட்ட வார்த்தை சொல்லிவிட்டார்களே என்று ஆமா. எங்க ஒரு மனகஷ்டம் ஆக வேண்டியது. என் மனம் அப்படியே அழுது. அப்படியெல்லாம் இன்னும் ஆகாது. எதற்காக வந்தீங்க? தந்தையே அப்படி நம்ம வந்தா கேட்கிறேன். சொல்ல வேண்டும் என்றால் இந்த வந்த சேதியை சொல்லிட்டு நான் போய் நேர்ந்துதான் என்ன வேலை? மணியாரோ ஆரோப்பாரோ தந்தையே சத்தியவாக்கு செய்து என்னுடைய பெரிய தந்தை சத்திய வரைக்கும் போறதுனால ஏதோ பெரிய வேலை தந்தையே என்ன வேணாம் சத்தியம் செய்து கொடுக்குமா தந்தையே சத்தியமா செய்ய மாட்டேன் சத்தியமா செய்ய மாட்டேன் சத்தியம் தர்மம் நியாயம் தவறாது இருப்பவர்கள் அப்படியே நான் சத்தியம் செய்து தவறிவிட்டோம் எனக்கு என்ன கதி வந்து நேருமோ என்னுடைய பெரியத்தாய் தந்தை மகளுக்கு என்ன கதி வந்து நேரும் அப்படி இருக்கே என் உயிர் கேட்டாலும் தலையிடாமல் செய்வதை தவிர சத்தியம் செய்து தர மாட்டேன் தந்தையே எனக்கோ என்னுடைய தாய் தலை சத்தியமா செய்ய தெரியாது அது கத்து முட்டா நான் செய்யறேன்.
நீ எதை கேட்டாலும் தடை இல்லாம செய்வதே இதுதான் சத்தியம். அவ்வாறு தந்தையே மகனே அரவாபாரா கபடிக்கு தான் ஆடுறாங்க. இதுதான் கபடிக்கு போறது தமாஷியாக ஒரு விளையாட்டு இது ஒரு விளையாட்டு. தந்தையே இந்த சட்டி போடு ஆமா 3 கோடு போட்டு இருக்கிற மாதிரி எதற்காக எதற்காக தெரியுமா? முதல் கோடு ஆளாயணி சாட்சியாக அந்த பூமாதேவி சாட்சியாக ஆமா முதல் கோடு. இரண்டாவது கோடு உங்களை பெற்றெடுத்த சாட்சியாக இரண்டாவது கோடு. மூன்றாவது கோடு உங்களை அல்ல முதல்ல காக்கக்கூடிய கண்ணபெருமாள் திருநாம சாட்சியாக. இதெல்லாம் எதற்காக இனி அருவப்பாலா தந்தையே நாள அமாவாசை ஆமா நாள வெள்ளிக்கிழமை சுக்ல மத்திய தினம் அமாவாசை இரவு 12 மணிக்கு சாதிக்க ஊர் அறியாமல் இருக்க காதிக்கா தேவிக்கு ஐயோ பலிக்கு வர வேண்டும். ஐயையோ நான் என்ன செய்வேன்? ஐயையோ நான் என்ன செய்வேன்? ஏன் அகமும் பதறுதையோ பதறுதே என் மனம் சிதறுதே.
அவனுக்கு பிறந்தா வரும்போது மகாராஜா நீங்க தைரியமா பேசுங்க அவன் தாடி வர முடியாது சத்தியம் இந்த சின்னஞ்சிறு கால புச்சான் அவன் நினைச்சுக்கிறான் எந்த நேரத்தில் எப்படி செய்யணுமோ அப்படியெல்லாம் செய்வான் நம்ம வேலை காட்டிட்டோம் வேலை முடிஞ்சு போச்சியா இந்த பாலால பலி தந்து பாலால உங்களுக்கு என்னடா பேராசை? 56 வாட்டு. ஆமா. நான் வருவானே. வாயிடா. ஐயோ எதிரா பாகாத. வாயிடா. ஏகோ புகை மாடை.
தெரிஞ்சுக்கிறோம். ஐந்து புரண்டாலும் ஆண்டவர் மீண்டும் வருவது கிடையாது. அப்படி என்னுடைய தலையில் பிரம்மன் எப்படி இருக்கிறதோ அப்படி நடக்கும். எனக்கு இன்னைக்கு இருக்கிற வரைக்கும் அப்படி போய் அத்தனை யாரு தந்த இதுக்கு தாண்டி நீ பாக்க மூஞ்சி போச்சுக்காத அத்தனை போட்டு கேஸ் அந்த சத்தி கோடு நீ போட்டு கேஸ் சத்தி கோடு போட்டு நம்ம சின்ன தெரியா போகட்டும். எப்போ வரும்னு சொன்ன? எப்போ வரும்னு சொன்ன? வெள்ளிக்கிழமை இரவு 12 மணி அளவில் ஊர் அருகாமல் இருக்க காளிகா தேவிக்கு நீ பலிக்கு வரணும். நீ பருப்பு பொண்டாட்டிங்களா விட்டுட்டு அங்கங்க கட்டி கட்டி ஊத்து மொப்பா நீ பருப்பு என்னுடைய தந்தை மாமன் ஏமாத்தி எப்படிக்கிறா ஊருக்கு ஒரு பொண்டாட்டி எட்டு பொண்டாட்டி நம்மளுக்கு அப்படியே இருக்குது. நம்மளுக்கு ஒரே பொண்டாட்டி தான். உங்களுக்கு மகாராஜா உங்களுக்கு விட்டு தருத்தல் நம்ம ஒரு பொண்டாட்டி இது சுண்டி புள்ள என்ன வார்த்தை சொல்லி பாத்தியா? இல்ல சுண்டி புள்ள என்ன வார்த்தை சொல்லி எங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அச்சிக்கிச்சு போட்டு போறான். சட்டு போடுறா அந்த சட்டு போடு. நான் சொல்லக்கூடிய வார்த்தையில கோபம் இருந்தாலும் என்னை அடிக்க கூடாது, இது போடு தாண்டி வரக்கூடாது, என்னை திட்ட கூடாது. வார்த்தை கேட்கும் சத்தியம் வாங்கிட்டு இருக்கிறேன். கையில் கை போட்டு கை போட்டு ஒரே கட்டுடா முதலுக்கு வராம முதலுக்கு வந்துங்கடா. எனக்கு ஒரு எண்ணம் இருக்குது. 32 லட்சத்துல 1 லட்சம் கூட குறைய கூடாது. அது 1 லட்சம் யார் போய் போகுது? என்னுடைய சொல்றது கேக்குறான். சத்தம் எவ்வளோ கடவுளை ஆகாது. அதெல்லாம் தேவை மகாராஜா. நம்மளுக்கு தேவைன்னா கடவுளுக்கு வரணும். ஆமா.
எந்த நேரத்துக்கு வரணும் ஏய், இது சந்தோஷமா? அது என்னென்ன பண்ணணும்னு சொல்லிடு அதை பலி கொடுத்து போனா சும்மா இருக்க மாட்டான். எங்கடா போய் விளையாடுவான் பசங்களோட சேர்ந்து ஏய் பாராடுவான், கபடி ஆடுவான், கோலி ஆடுவான். அங்க கீழே விழுந்து ஏய் அடிபட்டு ஒரு துள்ளி குதிரும். இந்த பூமியில விழுந்தால் பலிக்கு ஏற்க மாட்டான். அதனாலதான் 32 லட்சம் சொல்லிட்டு வாங்க நம்ம போலாம் பறிச்சுவிடும். ஏய். அதனால ஏய். நாளை வெள்ளிக்கிழமை அமாவாசை வரைக்கும் ஏய். அவனை பத்திரமா பாதுகாப்போடு வச்சிருந்து பலி கூட்டணும். நான் கூட வைக்கிறேன் நீங்க போங்க உள்ள உன்னுடைய பொறுப்பத்தான். போங்க அதவா அப்படியே அதவா அப்படி இருக்க ஏய் எத்தனை எடுத்து கொடுத்தாலும் எடுத்திருந்தாலும் ஒரு வீட்டு வருவது கிடையாது என்னுடைய தலைவர் பிரம்மன் எப்படி இருக்கிறதோ அது தலைவரா நடக்கும் யாரை காண வேண்டும் அம்மாவை காண வேண்டும் அன்போய்
அண்ணா இந்த தெய்வீக சபை நான் வந்திருக்கும் பின்பால் இன்னார் இனியார் என்று தெரிய வந்ததா? அம்மா பார்த்தா எப்படி திரும்ப தோறுது? அம்மா அந்த நாகர் முடி மேல் இருக்கும்
அது தன்மை போல பிரகாசமா இருக்கிறீங்க. அண்ணா கற்றவர் அல்லாதவர் கல்லாதவர் அறிந்தவர் அறிந்தவர் அறியாதவர் அறியாதவர் அனைவரும் அமைதிக் கொண்டிருக்கின்ற சபதினிலே கற்றால் தான் தெரியும் கல்லினுடைய அருமை, அறிவை பெற்றால் தான் தெரியும் பிள்ளைகளுடைய பெருமை. அப்படி அறிந்தவர் அறியாதவர் தெரிந்தவர் தெரியாதவர் அமைந்திருக்கின்ற சபை நாடி யார் வருகின்றேன் தெரியுமா? எப்படிமா? விளக்கத்தை விளக்கமாக தெரிவிக்கின்ற சொன்னால் தெரிந்து கொள்வேன், தெரிவித்தால் தெரியும், இல்லை என்றால் தெரியாது. தெரியாது. ஆதி சேசனுக்கும் உளிமி என்று சொல்லக்கூடிய அம்மையாருக்கும் ஒளிமி அம்மையாருக்கும் நான் மகளாக தங்கள் பிறந்தீர்கள் பிறந்து நாகக்கண்ணி என்று பெயர் பெற்று சிறு சிறப்புடன் என்னுடைய தாய் தந்தமார்கள் என சிறு சிறப்புடனே வளர்த்து வந்தார்கள். வளர்த்து வந்த பொழுது கேளுங்கள் சபையார்களே, எப்படி இருந்தாலும் சரி, இன்னும் சற்று நேரத்திலே ஹனுமான் கடவுள் என்று சொல்லக்கூடிய நாடக நிறைவேறிவிடும். நிறைவேறிய பிறகு விடிய காலையில 6 மணி அளவிலே, இப்பொழுது 5 மணி தான் ஆகுது, 6 மணி அளவிலே அரவான் கடவுள் என்று சொல்லக்கூடிய அந்த சிரசத்திற்கு வாங்க ஆகினாலே அனைவர்களும் எப்படி இருக்கிறீங்களோ அது தன்மை போல அந்த அரவன் சலிக்கு அனைவருமே வர வேண்டும். அங்கு வந்திரை உண்டானால் அனைவருக்குமே பலனாகப்பட்டது கிடைக்கும். எப்படி என்றால் ஒரு பிள்ளையை எப்படி பெற்று ஒரு தாயாகப்பட்டவர் கதிரி கும்பிடுவாரோ அது தன்மை போல இந்த அரவன் சரியான நடக்கும். ஆகினாலே அனைவரும் வந்து அங்கு கலந்து கொள்ள வேண்டும். அப்படி ஆதிசேஷனுக்கும் உளிமி என்று சொல்லக்கூடிய அம்மையாருக்கும் நான் மகளாக பிறந்து நாகக்கண்ணி என்று பெயர் பெற்று பெரு சிறப்புடன் வாய்ந்து வந்த பொழுது அந்த பஞ்சப்பன நடுப்பிறந்த பாத்திமனை மாலையிட்டு எங்களுக்கோ இரு தம்பதியாருக்கும் ஒரு ஆண் பிள்ளை பிறந்தார். அரவ பாலன் அல்லது அரவ பூவன் என்று சொல்வார்கள். அப்படி சிறு சிறப்புடன் நாகலோகத்திலே நானும் என்னுடைய பிள்ளையும் நமக்கு புல்லு வந்துருக்குதுங்க. நமக்கா உங்களுக்குமா? அப்படி சொல்லு. உங்களுக்கு பிள்ளை பிறந்திருக்கான். அப்படி பஞ்சப்பன நடுப்பிறந்த பாத்திமனுக்கும் எனக்கும் இல்ல ஒரு மொழி சொல்றது அது. அம்மா கோச்சிக்க மாட்டாங்க எப்பவுமே. சரி, அம்மா வந்தாலே சரி. எங்க கை வைக்கிறா மகுராணி வந்தாலே அப்படிதான். அப்படி நானும் எனக்கோ ஒரு மகன் பிறந்து அரவபாலன் என்று சொல்லக்கூடிய மகனும் நானும் அது பார்க்க ஒரு வேலையா? என்ன அச்சுட்ட என் மச்சான் வந்துங்கிறான் உள்ள. என் மச்சான் நீ கை தொட்டு பாத்துரு, அப்புறமாட்டிக்கு நான் பேசுறேமா. அப்புறம் பாத்துறேன். அவர் யாரு ஏண்டா உடனே 5 மணிக்கு வெளியே போடுறீங்க? அம்மா அப்படி நானும் என்னுடைய பிள்ளை அழகா பாடணும். மகன் அப்படி நாங்களும் சீர சிறப்பாக வாழ்ந்து கொண்டு வருகிறோம். என்ன நாடி யாராவது வந்தா அழைத்து வா. அப்படியே ஆகட்டமா.
மாதவன் பகவானே தமிழே தன்னுடைய விளக்கம் ஐயா வந்தவர் பகவான் என்று நான் அறிந்து கொண்டேன். இருந்தாலும் அனைவருக்கும் தெரிய வேண்டும். ஆகையால் உங்களுடைய தேசத்தை வேண்டும். பகவானே தேவகித மைந்தனா திந்தரா கோவிந்தனா அப்படி தேவிக்கு வசுதேவருக்கு யான் பிள்ளையாக பிறந்து பூபாரத்தை தீர்க்கும் பொருட்டாக கண்ணனாக அவதாரம் செய்திருக்கிறேன். நேற்றைய தினம் பாண்டவர் எல்லாம் ஒன்றாக கூடி அத்திவாரகனை தூதுவராக ஏவினார்கள். அவருக்கு அந்த பாகத்தை கேட்கும் பொருட்டாக யார் அச்சாபுரம் சென்று வந்தாடி நாடு கேட்டு நாடு கொடுக்க மறுத்தார்கள். 18 நாள் பாரத போர் கை கட்டியிருக்கிறார். இந்த செய்தியை பாண்டவருக்கு சொல்ல வேண்டும் என்று உபராயர் சென்றிருக்கேன். உபராயர் சென்ற நேரத்திலே எனக்கு முன்னதாகவே துரியன் சென்றிருக்கிறான். உபராயம் அங்கே சென்று பாண்டவன் இளையவராக வரக்கூடிய சகாதேவத்திலே சாஸ்திரத்தை அறிந்து எந்த நாளிலே இந்த பாரத போர் துவங்க வேண்டும், எப்பொழுது ஆயுத பூஜை கொடுக்க வேண்டும் அப்படின்னு அவனிடத்தை சாஸ்திரத்தை அறிந்து நரவழி கொடுத்தால் இந்த பாரத போரில் உனக்கு வெற்றி கிடைக்கும் என்று சகாதேவன் கூற அதை கேட்டு நாகலோகம் சென்றிருக்கிறான். நாகலோகம் சென்று ஆதிசேஷனுக்கு ஒளிந்து என்று அம்மையாருக்கும் பிறந்த மகளாக வரக்கூடிய கருணாகவள்ளி என்று சொல்லக்கூடிய நாகக்கேட்டுடைய மகன் அரவபதி அவனை சந்தித்து நயமான வார்த்தைகளை பேசி நாளை வழிக்கு வரும்படியாக இசைத்திருக்கிறான். சத்தியம் பெற்றிருக்கிறான் காளி பூஜைக்கு. ஆமா ஆமா இந்த செய்தியை என்னுடைய தங்கா நாகக்கேட்டுக்கு நான் சொல்லணும். தங்க இடத்துல உரைக்க வேண்டும். ஆனா எங்க தங்கச்சிக்கு தெரியாம இந்த காலம் நடந்துகிட்டு இருக்கு. அப்படியா? இந்த செய்தியை சொல்லி என்னுடைய எண்ணத்தை நான் நிறைவேற்றணும்.
அம்மா கோகுல திலகன் கோபிய மகனே கோபால நாகலோகம் வந்திருக்கின்றேன். பகவானே நாகலோகத்தை ஆண்டு வரக்கூடிய ஆதிசேஷனை பார்த்து ஏய் எனக்கு நல்ல நாகக்கண்ணி இருந்தா உங்க அண்ணன் வந்து கற்றுருப்பா. அப்படியா ஏபோ சரவணா நாகக்கண்ணி அம்மா ஏய், அண்ணன் வந்துக்கிறாரு ஏண்டா ஓ மண்ணா வந்துக்கிறாரா மண்ணா வந்திருந்தா அந்த பாத்திர மேல பாவாடை கட்டி போட்டுக்கிற மாதிரி போட்டு அவனுக்கு தோசி எடுத்துருவாங்க. அவன் அண்ணன் வந்துக்கிறான்னு சொல்றான். இங்க போய் சொல்லுமா அண்ணன் வந்துக்கிறானா? நீ சொல்ல போதுதான் சொல்லிக்கலாம். சரிதான். உங்க திமிர் அடக்கத்துதானே என் வேலை. சாமியார அங்க போயிட்டு ஆ, அங்க போய் வெண்ணா வந்துக்கிறான்னு சொல்றா இல்லையோ என்ன சொன்ன என்ன சொன்னேன்? நல்லா சொல்லு. நீங்க தான் சொன்னீங்களே அண்ணன் வந்துக்கிறாருன்னு சொன்னேன். நீ அண்ணன்னு சொன்ன. அந்த அம்மா சரி. காதுக்கு என்ன கேடுதா தெரியல. ஆ, வெண்ணா வந்திருந்தாக்கா வேணா. ஆ, வண்ணான்னு தொடர்த்திட்ட பாருங்க. அந்த வெண்ணா வந்திருந்தாக்கா என்னது? வெண்ணா ஏய், உன்னை எப்படா பெத்து வாத்துப்பாங்க? அடா, உன்னை வாங்கி வச்சுக்கோ. பாக்கும் வேகு வித்தியாசம் தெரியல உனக்கு. வெண்ணாய் டேய், வேணாமா, வேணாமா. வண்ணா வந்திருந்தாக்கா அங்க பாவாடை கேட்டு கொண்டு பாரு. என்ன பண்ற? எப்படி இருந்தாலும் சரி 8 பொண்டாட்டி பாவாடை டெய்லி பேசிட்டு இருக்கிறேன். இது 3 சேர்த்து பேசி ஏய், உலகத்திலே ஒப்பற்ற ஒரு செல்வனை பெற்றிருக்கிறோம். இந்த உலகத்தை அவனை போல நிகரான பிள்ளை கிடையாது. உண்மையில் அபலட்சண பொருந்திய பிள்ளையை பெற்றிருக்கிற அண்ணனாகிய கண்ணனுக்கு நிகராக இருக்கிற அந்த பிள்ளைன்னு தான் என்ற அகந்தில் இருக்கின்ற பொண்ணு. ஓ கருவம். ஏனென்றால் உங்களுக்கு கருவம் தான். ஏன்னா உங்க லட்சத்துல டேய், டேய், இருக்கிற இந்த குழந்தை கர்ப்பத்தில் இருக்கிற போது நான் பார்க்கலான்னு போனேன். இல்ல இல்ல,